கமல் சார், ரஜினி சார் அவங்கள வச்சு லோகேஷ் கனகராஜ் இயக்க போறாரு அப்படின்னு ஒரு அப்டேட் கிடைச்சது. எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க. ஆனா இப்போ ரஜினி சார் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. பாத்தீங்களா அந்த பிரஸ் மீட்டை? இப்போ அவங்க கேட்கறது என்னன்னா, சார் நீங்களும் கமலும் சேர்ந்து ஒரு படம் பண்றதா தகவல் வருதுன்னு கேட்குறாங்க. ஆமாங்க பண்ண போறோம்னு கடந்து போயிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்ததான் ஒரு வார்த்தையை போடுறாரு, அந்த படத்துக்கு இன்னும் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணல. இப்பெல்லாம் வர்ற டைரக்டர் எங்கெங்க கதையை பார்க்குறாங்க. இப்போ அருண் மாதேஸ்வரனே ஏற்கனவே பண்ண படமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வெட்டு குத்து ரத்தம், இதை மட்டும்தான் இவங்கெல்லாம் படமாக்கிட்டு இருக்காங்க. அப்போ லோகேஷை வச்சு மறுபடியும் ஒரு ரத்த கலரியே ஒரு படம் பண்ண போறாரு, அவ்வளோதானே. கமல் சாரும் ரஜினி சாரும் ரெண்டு பேரும் காம்பினேஷன் நடிச்சா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இவங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்டு தானே. இன்னைக்கு வந்து அஜித்தும் விஜயும் சேர்ந்து நடித்தா எப்படி இருக்குங்கிறது தான் ட்ரெண்டு. ஆனால் இவர் ரஜினி கமல்னா மேடையிலையும் அவங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க, மேடையிலையும் இவர் அவரை புகழுறாரு, இவரை புகழுறாரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுல என்ன புதுசாக இருந்துட போகுது? ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா வலைபேச்சு அந்தணன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தமிழ் சினிமால வரக்கூடிய படங்கள் நிறைய பேசும் பொருளா மாறிட்டே இருக்கு. ஒண்ணு நல்லா இருக்கு, ஒண்ணு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுறோம். அந்த வகையில ரொம்ப எதிர்பார்ப்பை கிளப்பி இருந்த ஒரு காம்போ அப்படின்னு சொன்னா கமல் சார், ரஜினி சார் அவங்கள வச்சு லோகேஷ் கனகராஜ் இயக்க போறாரு அப்படின்னு ஒரு அப்டேட் கிடைச்சது. எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க. ஆனா இப்போ ரஜினி சார் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. பாத்தீங்களா அந்த பிரஸ் மீட்டை? பார்த்தேன். பிரஸ் மீட் இல்ல, சும்மா போகும்போது சொல்லிட்டு போயிட்டாரு. பட் இருந்தாலும் அதை மக்கள் வந்து பிரஸ் மீட்டா தான் பாக்குறாங்க. ஓகே, ஒரு அப்டேட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சான்ஸ் இருக்கா இல்லையா சார்? இல்லை, அதுதான் இல்லைங்கிறது தான் அவர் அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு போறாரு. ஏன்னா இப்போ அவங்க கேட்கறது என்னன்னா, சார் நீங்களும் கமலும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா தகவல் வருதுன்னு கேட்குறாங்க. எனக்கு நீண்ட காலமாக கமலோடு சேர்ந்து ஒரு படம் பண்ணுங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஆமாங்க பண்ண போகிறோம்னு கடந்து போயிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்ததாக ஒரு வார்த்தையை போடுறாரு, அந்த படத்துக்கு இன்னும் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணல அப்படிங்கிறார். ஆனால் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வர்ற செய்தி என்னென்னா, லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாருன்னு. அது உண்மைதான். எப்படின்னா, ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் தான் அந்த படத்துக்கு கமிட் பண்ணுறாரு கமல். ஆக்சுவலாக ராஜ்கமலும் ரெட் ஜெயண்டும் சேர்ந்து பண்ணுற படம் அது. ராஜ்கமல் சார்பாக லோகேஷை வர வச்சு பேசி, ஏன்னா ஏற்கனவே விக்ரம்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தவர் அவர். கமலுக்கு அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது. அப்போ இந்த படத்தை லோகேஷே பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. இதெல்லாம் கூலி நடந்துகிட்டு இருக்கும்போது, கூலி ஷூட்டிங் நடக்கும்போது, ஆஃப்டர் கூலி கமலுக்கே ஒரு செகண்ட் தாட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அவர் வந்து இல்லை லோகேஷே இருக்கலாம், ஏன்னா ஏற்கனவே அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கோம், அவருடைய ஸ்டைல் என்னன்னு தெரியும். ரஜினி கமல் சேர்ற ஒரு படத்தை அந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஹேண்டில் பண்ணாருன்னா நல்லா இருக்கும்னு கமல் நினச்சிருக்கலாம். ஆனால் ரஜினி கமலுக்கும் சேர்த்து தான் இந்த பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ கமல் வந்து ரஜினியை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இப்போ ரஜினிக்கு தெரியாதான் நான் இவ்வளோ பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எப்படி கன்வே பண்ணுறது கமல்கிட்ட? எனக்கு இந்த டைரக்டர் பிடிக்கலங்கிறத எப்படி கன்வே பண்ணுறது? இப்படி தான் கன்வே பண்ணுவார். அது ரொம்ப அழகாக கன்வே பண்ணிட்டு போயிட்டாரு. ஒருவேளை விரக்தியில் இருக்காரோ ரஜினிகாந்த் அவர்கள்? ஏன்னா அவரோட கெரியர்லேயே எல்லா படம் எடுத்துக்கிட்டாலும் ஃபேமிலியா உட்காந்து பார்க்கலாம். அதுதான் ரஜினி அவர்களோட வெற்றிக்கே மிகப்பெரிய காரணம். ஃபர்ஸ்ட் படம் இதுதான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஏ சர்டிபிகேட் வந்த ஒரு படம் இருந்திருக்கலாம். மேபி குழந்தைங்களெல்லாம் தியேட்டருக்கு போக கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்ட படம் இது இல்லையா? சோ அந்த விரக்தியில கூட இருந்திருக்கலாம் இல்லையா ரஜினி? இல்ல, விரக்தியை தாண்டி வெற்றி தாங்க. ஒரு படம் வந்து இங்க அதிரி புதிரியான ஹிட் ஆயிடுச்சுன்னா மறுபேச்சே கிடையாது, அவரோட ரிப்பீட் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. பட் அந்த மாதிரி வெற்றி கிடையாது அது. இந்த படம் வந்து பெரிய கலெக்ஷன் அது இதுன்னு எல்லாரும் சொன்னால் கூட படத்தில் வாங்கின பல பேர் அங்கங்கே அதிருப்தியில் தான் இருக்காங்க. அது எல்லாமே ஜெயிலர் 2ல் அவங்க கரெக்ட் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் ரஜினிக்கு தெரியும்ல இந்த படத்தை அவர் எப்படி எடுத்தார், ஆஃப்டர் ரிலீஸ் வந்து இது எப்படி வந்திருக்கு. ஏன்னா சொல்லும்போது ஒரு கதையை சொல்லியிருப்பார்ல, அந்த கதையை வேற ஒன்றா இருந்திருக்கும். அந்த கதையை நம்பி தானே அவர் உள்ளே வர்றாரு. அப்போ பார்க்கும்போது அது வேற ஒன்றா இருக்கும்போது அவருக்கே ஒரு வருத்தம் வரும் இல்லை, என்னடா நம்ம இவரை நம்பி இத்தனை நாள் ட்ராவல் பண்ணோம், இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் அவருக்கு ஒரு படத்தை கொடுத்தாங்க, அப்படி இருந்தால் ஒரு சொதப்பிட்டாருங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து தான் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த படத்தில் லோகேஷ் இல்லை அப்படிங்கிற முடிவை அவர் எடுக்கிறாரு. அதை தான் கன்வே பண்ணுறாரு, மக்களுக்கும் கன்வே பண்ணுறாரு, மீடியாக்களுக்கும் கன்வே பண்ணுறாரு, கமலுக்கும் கன்வே பண்ணிட்டு அப்படியே டைரக்டர்ஸ்க்கும் சொல்றாரு, நீங்க வேணா என்ன வந்து அப்ரோச் பண்ணுங்க. எனக்கு தெரிந்து ஜெயிலர் 2 பெரிய ஹிட் ஆச்சுன்னா அந்த இடத்துல நெல்சன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய இருக்கு. ஒருவேளை அதுவும் இல்லைன்னா அட்லி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்ப அவங்க பண்ற டைரக்ஷன் இவருக்கு பிடிச்சு போகுமா சார் ஒருவேளை? ஏன்னா லோகேஷ் கனகராஜ் எப்படி டைரக்ட் பண்றாருன்னு நம்ம பார்த்திருக்கோம். விக்ரம் மாதிரியான படங்கள், நம்ம மாநகரமே எடுத்துக்கிட்டா கூட இவ்வளவு பெரிய படங்களை கொடுத்தவரா கூலி படத்தை கொடுத்தாருன்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது இல்லையா? சோ அப்ப நெல்சன் அவங்க எல்லாம் வெரைட்டியா தானே கொடுக்குறாங்க. சோ எப்படி அது ரஜினிகாந்த் கதை தானேங்க. இப்ப ஜெயிலர் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ஹியூமர் இருக்கும், ஒரு பிளாக் ஹியூமர் இருக்கும். அது எல்லா படத்துக்கும் முக்கியம். இப்போ நீங்க வெறும் ட்ரையா ஒரு படத்தை எடுத்தீங்கன்னா நமக்கே வெறுப்பா இருக்கும். அந்த படத்துல அங்கங்க அப்படியே தூண மாதிரி கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், சாப்பாடு மாதிரி எல்லாம் கலந்துருக்கு. அது வந்து நெல்சன் ரொம்ப அழகா பண்ணுவார். ஸோ அதுதான் ஜெயிலர் ஒர்க் அவுட் ஆனதுக்கு பெரிய காரணமா இருந்துச்சு. ஸோ அதனால ஒருவேளை நாளைக்கு இந்த படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா ஏன் இவர் பண்ணக்கூடாதுங்கிற கேள்வி ரஜினியை கூட எழுப்பலாம். கண்டிப்பா அவர் சைட்ல இருந்து கூட யோசிக்கலாம். இப்போ ஒரு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஜெயிலர் படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் வரலன்னு சொல்றதுனாலே வந்துட்டு ஒரு அதிருப்தியில இருக்காங்க லோகேஷ் கனகராஜ் மேலன்னு சொல்றாங்க. பிளஸ் அவர் ஹீரோவா நடிக்க போறாரு இல்லையா, அருணேஸ்வர் அப்படிங்கிற அந்த படத்துல, அதுக்கும் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றதா பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த அதிருப்தினால ப்ரொடியூஸ் பண்ணாம நின்றுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்ல அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் டைரக்ஷனாக வேணால் அவரை வந்து ஒரு படம் வாய்ப்பு கொடுக்காம நிறுத்தலாம். பட் அவரை ஹீரோவாக நடிக்கிறதுங்கிறது இன்றைக்கி 2K கிட்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜ்னா அவங்க ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க அவர் மேலே. ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஏன்னா முகம் தெரியாத ஒருத்தரை வச்சு ஒரு படத்தை எடுத்து யாருமே உள்ளே வராமல் போகிறதுக்கு முகந்தெரிந்த ஒரு டைரக்டர் அவர். அதுவும் இன்றைக்கி இருக்கிற இந்த தலைமுறை வந்து லோகேஷை ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அப்போ அவரை ஹீரோவாக நம்ம லான்ச் பண்ணுவோமே, ஒரு ட்ரை தானே. பெரிய பட்ஜெட்டில் எடுக்க போகிறது இல்லை. அருண் மாதேஸ்வரன்னு ஒரு டைரக்டர் பண்ண போறாரு. மிஞ்சி போனா அந்த படத்துக்கு என்ன ஒரு 25-30 கோடி ரூபாய் செலவு பண்ண போறாங்க. அதை ஈஸியா கவர் பண்ணுவோம். ஒருவேளை கதை ரொம்ப சூப்பரா இருந்து மக்களுக்கு பிடிச்சு போனா அதை விட டபுள் மடங்கான ரெவென்யூ வரும். இப்பெல்லாம் வர்ற டைரக்டர் எங்கெங்க கதையை பாக்குறாங்க. இப்போ அருண் மாதேஸ்வரனே ஏற்கனவே பண்ண படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ரத்த கலரியா இருக்கும், ஒரே வெட்டு குத்து ரத்தம். இதை மட்டும்தான் இவங்க எல்லாம் படமாக்கிட்டு இருக்காங்க. அப்போ லோகேஷை வச்சு மறுபடியும் ஒரு ரத்த கலரியா ஒரு படம் பண்ண போறாரு, அவ்வளவுதானே. அதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதை தாண்டி வேற ஏதாவது பண்ணாருன்னா நல்லா தான் இருக்கும். நீங்க உங்களுக்கு என்னைக்கா தோணி இருக்கா, ஏன் எதுக்கு எடுத்தாலும் ரத்தம் கத்தி குத்துன்னே படம் எடுக்கிறீங்க? அதுதாங்க நமக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளவோ கதைகள் இங்கே தமிழில் இருக்கு, எவ்வளோ அழகான படங்களை சொல்லலாம். இப்போ நல்ல நல்ல படங்கள்லாம் தமிழில் எவ்வளோ வந்திருக்கு. அப்போ இந்த போக்கே அவங்க வந்து மாற்றிட்டாங்க. இந்த குரூப் இருக்குல்ல, இப்போ இருக்கிற அந்த குரூப் வந்து ஒரு மாதிரி பிளாக் ஹியூமர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது கூட நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வடிவேலு காமெடியெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வந்து நமக்கு திடீர்னு என்னடா பிளாக் காமெடின்னு ஒன்று சொல்கிறாங்களேன்னு பார்த்தா அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே ட்ரெண்டை வந்து டோட்டலாக ஆக்ஷன் பக்கம் திருப்பிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஃபைட்டு. இப்போ சிங்கம் மாதிரி படத்துலலாம் ஃபைட் வரும். இப்போ ஏற்கனவே வந்து நிறைய படங்களில் ஃபைட்டெல்லாம் வந்திருக்கு இங்கே, அதெல்லாம் நம்ம ரசித்தவங்க தான். ஆனால் இது வேறு மாதிரி ஃபைட்டாக இருக்குது. அப்படி வந்து ஒரு அசுரத்தனமான ஃபைட் போடுறாங்க, எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஃபைட்டாக இருக்கு. ஆமாம், அது என்னென்னா இப்போ அன்பறிவு மாதிரி ஸ்டன் மாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிலே முக்கியமான ஸ்டன் மாஸ்டர்ஸாக மாறிட்டாங்க. அப்போ அவங்க வந்து ஹிந்திக்காரன் கூட நம்ம ஸ்டண்ட் கொரியோகிராஃப் பார்த்து மிரளணுண்டா அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. பேன் இண்டியா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு விஷயம். KGF மாதிரி படங்கள் வந்துச்சு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் அடிச்சுட்டே இருப்பார் யஷ். ஏண்டா உங்களுக்கு டயர்டே ஆகாதா, எப்படா முடியுதுன்னா அதுதான் இதெல்லாம் உங்களுக்கு ரசிக்கிறதுக்கு அறிவில்லைன்றாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி படங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சோன்னு இவங்க என்ன பண்ணிடுறாங்க, சரி இந்த மாதிரி படங்கள் தான் ஓடுது, அவன் ஒரு 10 லிட்டர் ரத்தத்தை கரைச்சான்னா நம்ம ஒரு 20 லிட்டர் கரைப்போம்னு இறங்கிடுறாங்க. யார் அதிக ரத்தமா கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. ஸோ இது எங்கே போய் முடியும்னு தெரில. ஏன்னா இப்போ இந்த வர்ற இந்த யங் ஜெனரேஷன் மனசில் வந்து இவங்க ஒரு வன்மத்தை கூட்டிகிட்டே இருக்காங்க. அவனே வந்து வீடியோ கேம்ஸில் போய் சுடுறது வெட்டுறது தான் பண்ணிகிட்டு இருக்கான். அதை இன்னும் வந்து பெரிய ஸ்க்ரீனில் காமிக்கும் போது அவன் மனநிலை என்னவா மாறும், அவன் எப்படி வளருவான் ஒன்றுமே புரியும். அதுவே ஒரு கேள்விக்குரிய மாதிரி இல்லையா? இப்போ இந்த பெரிய கிளாஷ் நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு தொடக்க புள்ளியா ஒரு விஷயத்த பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த கூலி படத்தோட ஆடியோ லான்ச்லயே ரஜினி அவர்கள் சொல்லியிருந்தாருன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. லாங் ஷாட்ல வந்து ஒரு ஷாட் எடுத்தாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க கண்டிப்பா. அது வந்து க்ளோஸ் அப்ல எடுக்க வேண்டியது, ஆனா லாங் ஷாட்ல எடுத்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னாரு இல்லையா. ஒருவேளை அந்த இடத்துல அவர் யோசிச்சிருப்பாரோ, லோகேஷ் வந்து ஏதோ தப்பு பண்றாரு, அதனாலதான் அடுத்த படத்தை இவர்கிட்ட கொடுக்க கூடாது. அப்படி நீங்க எடுத்துக்கிறத விட ரஜினி சாரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அவர் எடுத்துருக்கலாம்ல. ஏன்னா ஒருத்தர் எவ்வளோ நேரம் நிற்பார், நம்ம வந்து அவரை இலகுவாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சாயங்காலம் 5 மணி ஃப்ளைட்டு ரெடியாக இருக்கும் சில ஹீரோக்களுக்கு, 2 மணிலேருந்தே துணப்ப ஆரம்பிச்சுருவாங்க, என்ன சீக்கிரம் அனுப்புன்னு. அப்போது ஒரு வேகத்தில் எடுப்பாங்க, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும்.
நீங்க என்ன பேசினாலும் ஓகேன்ட்டே இருப்பாங்க. ஓகே டேக் நல்லா முடிச்சிருங்க ஓகே. பேக் பண்ணி அதுக்கப்புறம் டப்பிங்ல பாத்துக்கலாம்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கஷ்டப்படுத்தாம அவர் எடுக்கலாம்னு நினைச்சு அப்படி ஒரு ஷாட் எடுத்திருக்கலாம். ஆனால் இவர் ஒரு ப்ரொஃபஷனல், பல வருஷமா வந்து அந்த பாலச்சந்தர் ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தருங்கிறதுனால என்னடா இதுல ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லையேன்னு அவரு நினைச்சிருக்கலாம். பட் லோகேஷ்ட கேட்டால் தான் தெரியும், சார் பாவம் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்தாரு, அவரை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு கூட சொல்லலாம்ல. உங்களுக்கு பர்சனலா சொல்லுங்க, கமல் சாரும் ரஜினி சாரும் 2 பேரும் காம்பினேஷன் நடிச்சா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க எப்படி அவங்களோட படங்களை பார்த்து வளர்ந்துருப்பீங்க, நானே அவரோட படங்களை பார்த்து நிறைய வளர்ந்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி அந்த இது? இல்லை, என்னை பொறுத்தளவுக்கு அந்த கிரேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து அஜித்தும் விஜயும் சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்குங்கிறது தான் ட்ரெண்ட். அந்த டைமுக்கு வந்து இவங்க 2 பேரும் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்டு தானுங்க. நீங்க என்னதான் அவங்க படங்கள் ஓடுது அப்படின்னா கூட இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்பை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இன்னைக்கு யார் வந்து இப்படி எலியும் பூனையுமா நிற்கிறாங்க? இப்போ இந்த பக்கம் சிம்பு, இந்த பக்கம் தனுஷ், 2 பேரும் சேர்ந்து நடித்தா எப்படி இருக்கும்னா அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு அஜித் விஜய்னா அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இவர் ரஜினி கமல்னா மேடையிலையும் அவங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க, மேடையிலையும் இவர் அவரை புகழுறாரு, இவரை புகழுறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுல என்ன புதுசாக இருந்துட போகுது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் ஒரேடியாக அதை நம்ம வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஆஹா ஓஹோன்னு அதை கொண்டாடவும் முடியாது. கண்டிப்பா அது ஒரு அவ்வளோதான். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.